ஹே காய்ஸ், நான் சத்யா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோடய வீடு வந்து தஞ்சாவூர் டு சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே சென்னையில். ஆக்சுவலாக நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஒரு 6 இயர் அப்புறம் இதெல்லாம் சென்னையில் வந்து வாடகை வீட்டில் வந்து இருக்கிறது ஃபஸ்ட் டைம். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங்கே இங்கே வந்துட்டோம். மார்னிங் வந்ததுமே நம்மளுக்கு என்ன எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்குள்ளே ஒரு டீயில் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்ததுமே டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வச்சபடியாக ஆகிடுச்சு. ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்காமல் சரி எப்படியா இருந்தாலும் நம்ம தான் செய்ய போகிறோம், கொஞ்சம் மெதுவாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு தென் பசங்களுக்கெல்லாம் டீ எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே மார்னிங் டிஃபன் எல்லாருக்கும் வேணும் இல்லையா? மார்னிங்கே தோசை ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டேன். அப்படியே இடையில கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது. என்னோடய ஹஸ்பண்ட்லாம் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, நான் தான் எல்லாமே. என்னமோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் சாப்பாடு செய்யணும் இல்லையா? மார்னிங் டிஃபன் பசங்களுக்கு வச்சுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பாடு செய்கிறதுக்காக அதுக்கடுத்து நான் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா முட்டை தொக்கும் சாப்பாடும் தான். முட்டை தொக்கு கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா வந்த அன்றைக்கி முட்டை தொக்கு வச்சிரோன்றது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. சரி அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தக்காளி பத்தாத மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா நீங்கள் பச்சையாலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா வதக்கிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நான் அடிக்கடி வந்து கறி மசாலா போடுவேன் இந்த முட்டை தொக்குக்கும். இப்போ நான் போடலை இந்த வீடியோவில். நார்மல் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டோன்ட்டு தண்ணி ஊற்றிடணும். நல்லா கொதித்து வரும் ஓகேங்களா? அதுக்குள்ளேயே நான் மூடி வச்சுட்டு பசங்களுக்கு வந்து ஜூஸ் செய்யணும்னு நினச்சேன். சரி ஓகே, முட்டையெல்லாம் ஆல்ரெடி முட்டையை வேக வச்சுட்டேன். அந்த முட்டையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் கோடு அந்த முட்டையில் கோடு வேறு போட்டிருக்கேன். ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் வந்து நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்த்தேன். கொஞ்சம் திக்காக இன்னும் வரணும். அதனால் முட்டையை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் திக்காக ஆகிடும். திக்காக ஆனதும் அதை சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பசங்களுக்கு ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு 2 கேரட் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிட்டேன். கேரட்டெல்லாம் அரைஞ்சி வச்சுட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்து அது மிக்ஸி ஜாரில் போட்டு சுகர், எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததுமே அதுக்கப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். அரைக்கும் போது தண்ணி ஊற்ற மாட்டேன். என் பசங்களுக்கு தண்ணியாக தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் கொடுத்தேன். அப்போ தான் குடிப்பாங்க, இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க, முட்டை தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க முடிஞ்சது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog அப்படிங்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் சொதப்பியிருந்தால் மன்னிச்சிருங்க.
அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.